வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 vocabularies. ஸோ நாம் வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் நிறைய வார்த்தைகளை கற்றுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 6 வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். இப்போ நம்ம கற்றுக்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? கேர்காஸ். CARCASS. என்ன அர்த்தம்? ஒரு விலங்கோட உயிரற்ற உடலை தான் இங்கிலீஷ்ல கேர்காஸ் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த விலங்கோட உடல் வந்து உப்ப ஆரம்பிச்சுடுத்து, ஊத ஆரம்பிச்சிருச்சு. The carcass started to bloat. The carcass started to bloat. நல்லா கவனிங்க, இந்த வாக்கியத்துல புதுசா ஒரு வேர்பை நம்ம கத்துட்டு இருக்கோம். என்ன வேர்ப் அது? bloat. BLOAT. bloatனா என்ன? உப்புறது அல்லது ஊதுறதுன்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம கத்துக்க போற செகண்ட் வேர்டு என்ன? கார்ப்ஸ். CORPS. கார்ப்ஸ்னா என்ன? டெட் பாடி. இப்ப புரிஞ்சிருக்கும், ஒரு பிணம் அல்லது சவம். சோ டெட் பாடியை தான் இங்கிலீஷ்ல நாம கார்ப்ஸ்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த சவத்தை வந்து பதப்படுத்தினாங்க. இப்ப மாதிரி முன்பு ஒரு காலத்துல என்ன கிடையாது, கூலர் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்தி டீகே ஆகாம அந்த சவம் உயிரற்ற உடல் வந்து அழுகாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பதப்படுத்துவாங்க. சோ அந்த சவத்தை உயிரற்ற உடலை பதப்படுத்துறாங்க. The corpse was embalmed. The corpse was embalmed. நல்ல கவனிங்க, இந்த வாக்கியத்திலையும் நாம ஒரு வேர்பை கத்துன்னு இருக்கோம். என்னது அது? எம்பாம். எம்பாம்னா என்ன? மனித உடலை ரசாயனங்களை பயன்படுத்தி பதப்படுத்துறதுன்னு அர்த்தம். நம்ம கத்துக்க போற நெக்ஸ்ட் வேர்டு என்ன? நம்பர் 3, ஃபக்கேட். FACADE. என்ன அர்த்தம்? புறத்தோற்றம். சோ புறத்தோற்றத்தை தான் இங்கிலீஷ்ல ஃபக்கேட்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அது வெறும் புறத்தோற்றம் தான். They seem happy. It's a real facade. They seem happy. It's a real facade. நெக்ஸ்ட் நம்ம என்ன வேர்டு பார்க்க போறோம்? நம்பர் 4, ஸ்டாண்ட் ஆஃப். என்ன அர்த்தம்? முட்டுக்கட்டை. தமிழ்ல பேசும்போது அடிக்கடி பயன்படுத்துவோம். முட்டுக்கட்டை தான் நம்ம இங்கிலீஷ்ல ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், இந்த முட்டுக்கட்டைக்கு என்ன காரணம்? What is the reason for this standoff? What is the reason for this standoff? நெக்ஸ்ட் வேர்டு என்ன கத்துக்க போறோம்? நம்பர் 5, தாட்லெஸ். என்ன அர்த்தம்? முன் யோசனையற்ற. முன் யோசனையற்ற. சோ தமிழ்ல பேசும்போது யோசிக்காம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் தாட்லெஸ் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், முன் யோசனையற்ற அல்லது யதார்த்தமா சொன்ன அவரோட கமெண்ட்டுக்காக நான் அவளை மன்னிச்சிட்டேன். I have forgiven her for her thoughtless comment. I have forgiven her for her thoughtless comment. So இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 6, நாம கத்துக்க போற வேர்டு என்ன? amid. AMID. amid என்ன அர்த்தம்? இடையில் அல்லது நடுவில். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், பல அபாயத்துக்கு நடுவுல, பல அபாயங்களுக்கு இடையில அவன் வந்து தைரியமா இருக்கான். He is brave amid dangers. My dear viewers, useful 6 vocabularies. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.